Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 760 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல டே டைம் முடிஞ்சு நைட் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாஸ்டர் கேட் வைப்பர் வந்து சும்மா ஜாக்க தூக்கி போட்டு ஒரே அடி. பரவாயில்ல, டாக விட இவரு மரண மாசா இருப்பாரு போல. இப்படி கதை சொல்லிட்டு இருக்கும் போதே நைட் ஆயிருச்சு. எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எங்க இப்ப கதை கேட்டுட்டு இருக்காங்களே நம்ம பயிலுக்கு. அங்க அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தண்டை அதோட முடியல. டே அண்ட் நைட்டுன்னு கிட்டத்தட்ட 5 நாளைக்கு இதே மாதிரி சண்டை போய்கிட்டே இருந்திருக்கு. இவங்களும் ஓயிற மாதிரி இல்ல, அவங்களும் ஓயிற மாதிரி இல்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா கூட இவங்க சைடு 2 ரூலர்ஸ் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் ஒரு குரூப், அப்புறம் இன்னொரு குரூப். அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து சண்டை போடுவாங்க. ஆனா இந்த வில்லப்பல கோஷ்டி தான் 2 பேத்துக்குமே ஈக்குவலா நின்னு சண்டை போடுறாங்க. அந்த கேட் வைப்பர் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே ஜாக் தடுத்துக்கிட்டே இருப்பானா, அதுவே அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் அவர் அட்டாக்கை இந்த கண்ட்ரியில யாருமே தடுத்தது இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஜாக் எவ்வளவோ முக்குன்னு முக்கிய கேட் வைப்பர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், வேலைக்கு ஆகல. எனக்கு தெரிஞ்சு டியூக்கை விட கேட் வைப்பர் தான் வேற லெவல்ல சண்டை போடுவாரு. அப்படியே ஸ்டைலிஷா பைப்பை ஊதிக்கிட்டே அசால்ட்டான சண்டை. எவ்வளவு பெரிய உருவம் வந்தாலும் என்கிட்ட வேலைக்காகறா கொய்யால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சண்டை. ஒரு கட்டத்துல போது அந்த ஜாக்குக்கு தண்ணி காட்டி அவன் மூஞ்சில எல்லாம் கண்டமேனிக்கு மிதி விழும். பட் என்னதான் அடி வாங்கினாலும் அவனும் அடங்குற மாதிரி இல்ல, அவன் ஆளுகளும் அடங்குற மாதிரி இல்ல. இப்ப மேட்டர் என்னன்னா, அந்த நிஞ்சா இங்க இருக்கானோ இல்லையோ தேடி வந்துட்டாங்க. இல்லன்னு வெறுங்கையை வீசிட்டு போனா அது இவங்களுக்கு அவமானம். 4 பேர் அசிங்கமா பேசிடுவாங்கல்ல. சோ வந்ததுக்கு செதைச்சிட்டு போனா தானே இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, வந்தானுங்கனாலே பிரச்சனை தானே எல்லாம் பயப்படுவாங்க. அதுக்காண்டி வீம்புக்குன்னே சண்டை போடுறானுங்க. இந்த வைப்பரு சரியான கோவக்காரரு. தேவையில்லாம என்கிட்டயே வந்து மோதிட்டு இல்ல, உன்னை கண்டந்துண்டமா வெட்டி களைச்சு போட்டுறான்டான்னு காட்டுத்தனமா கத்துவாரு. அதையும் பார்த்தலாண்டான்னு இன்னும் வெறியேத்தி விட்டவன அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணும் போது கரெக்டா சூரியன் வந்துடும். இதுக்கு மேல இவங்க சண்டை போட மாட்டாங்கல்ல. சோ நாங்க இப்ப போறோம். நைட்டு வரைக்கும் உனக்காண்டி நான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு சம்போ சிவ சம்போதாண்டா. அந்த நாய் கையால மட்டும் செத்து தொலைஞ்சாத, அது எனக்கு அசிங்கம். நான் தான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்க பெப்போ எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்படி அவங்க கிளம்பின உடனே இங்க இவங்க குரூப் வந்தாச்சு. இதுல மெயினா சண்டை போறது டியூக்கும் அந்த 3 மஸ்கெட்டர்ஸும் தான். வந்த வேகத்துல ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து அந்த ஜாக்குக்கு ஒரே மிதி அப்படியே தெரிச்சு போய் விழுவான். அது என்ன ஆகுது, அவனை இன்னுமே வெறிய தூண்டி விட்டு பயங்கர வெறியோட காட்டுப்பய மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். என்னதான் சண்டையில வெறிமுத்தி போனாலும் முக்கியமா நிதானமா இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும், யோசிச்சு சண்டை போட முடியும். நம்ம டியூக்கு நிதானமா இருக்காரு, ஆனா அவன் காட்டு மிராண்டி பய மாதிரி கண்ணா பின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படியே 1 2 3 4ன்னு சண்டை அதிகமாகிட்டே போகுது. என்னதான் இவங்க அடுத்தடுத்த ஷிஃப்ட்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் ஏகப்பட்ட ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. அப்படி சண்டை போட்டு எத்தனை பேர்த்த வேணாலும் காலி பண்ண முடியுது. ஆனா அந்த ஜாக்க மட்டும் காலி பண்ணவே முடியல. எவ்வளவு அடிச்சாலும் கிறுக்கன் எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருக்கான். அவன் ஒரு மான்ஸ்டர், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். பின்ன ராப்பகலா 5 நாளா 2 பேர் சேர்ந்து அடிச்சுமே அவன் திருப்பி எந்திரிச்சு வரானா அப்படின்னா அவன் என்ன சாதாரண ஆளா? இவங்களால கூட கைடோவோட சபார்டினேட்டை காலி பண்ண முடியல. அது கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இவங்க மாத்தி சண்டை போட்டதுல அவன் கொஞ்சமா டயர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். சோ இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? அடி வாங்கினா திரும்பி வரலாம், ஆனா டயர்ட் ஆயிட்டானா கஷ்டம் தானே. திரும்பி ரெக்கவர் ஆகணும்னா டைம் வேணும். ஆனா அதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால்தான் 5வது நாள் அவன் ஒரு காவாலித்தனம் பண்ணான். நேர்மையா சண்டை போறவன் தோத்துட்டா ஒத்துக்குவான். ஆனா இவனுங்க தான் 1ஆம் நம்பர் கேடிங்களாச்சே. சோ என்ன பண்ணிட்டானுங்க, பாய்சன் கேஸ வெப்பனா யூஸ் பண்ணிட்டானுங்க. அதுவும் எந்த பாய்சன் கேஸ்ன்னு நினைக்கிறீங்க? சீசரோட பாய்சன் வெப்பன். இதை கேட்டுட்டு லூஃபி மத்தவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. அப்படின்னா சீசர் ரெடி பண்ணி அதை டோஃப்ளமிங்கோ ஊருக்கா வித்துருக்கான். அதை கைடோ வாங்கியிருக்கான். அதை யூஸ் பண்ணி தான் இப்ப இங்க அட்டாக் பண்ணிருக்கானுங்க. இதை கேட்கும் போதே லூஃபி பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏ சீசரு இனி கிளிய போறா உன் டவுசர்னு கடுப்புல கத்திட்டு இருப்பான். சோ இப்படி பாய்சன் கேஸ சடனா அடிச்சு விட்டோன்னே யாராலையுமே எஸ்கேப் ஆக முடியாம எல்லாருமே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு வேலையை பண்ணுவானுங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், யாராலையும் எஸ்கேப்பும் ஆக முடியல. இது கொடுமை தானே. நேர்மையா நின்று சண்டை போட வக்கு இல்லாம இந்த மாதிரி குறுக்கு வழியை பயன்படுத்தி இருக்காங்க. லூஃபிக்கு புரியுது அவர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாருன்னு. இப்ப என்னாச்சுன்னா, கேஸ் அடிச்சு விட்டதுல அந்த மொத்த சிட்டியும் கவர் ஆயிருச்சு. அண்ட் பாதி ஃபாரஸ்ட் மட்டும் தான் கவர் ஆச்சு, ஃபுல்லா ஆகல. ஆனா கவர் ஆன வரைக்கும் எல்லாருமே பேரலைஸ் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கவங்க எல்லாம் சாகர நிலைமை தொட்டுட்டு வந்துட்டாங்க. சோ அப்படி அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவனுங்க மட்டும் சேஃப்டியா மாஸ்க் அது இதுன்னு போட்டு வந்து மயங்கி கிடப்பானுங்கல்ல, அவனுக்கு எல்லாத்தையுமே மயக்கத்திலேயே போட்டு வெட்டுன்னு வெட்டி அவனுக்கு பெரிய வீரனுங்கன்னு காட்டிட்டு இருக்கானுங்க. அதுவும் அரை மயக்கத்துல இருக்க மாட்டாலாம். எங்கடா அந்த லேண்ட் ஆஃப் ஆனோ சேர்ந்த வாரியரு, சொல்லுங்கன்னு கத்திய வச்சு கண்ட மெனிக்கு குத்துன்னு குத்திட்டானுங்க. இத்தனைக்கும் விஷயம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் இவங்க யாருக்குமே ஒன்னும் தெரியாதுன்னு. ஆனாலுமே வீம்புக்குன்னே கேட்டு கொள்றானுங்க. சோ இப்படி ப்ரூட்டலா கொஞ்சம் கூட கருணையே இல்லாம கொடூரமா கதற கொண்டிருக்கானுங்க. வாண்டாக்கெல்லாம் காதுல மக்கள் அழுகிற சவுண்டும் கத்துற சவுண்டும் மட்டும் தான் கேட்டுச்சு. 1 2 பேர்னா பரவாயில்ல,
பரவாயில்ல, மொத்த கண்ட்ரியுமே கதறுது. இந்த மாதிரி நிலைமையில அவ கேட்டுட்டு அவளால என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்ன, டியூக்கு 3 மஸ்கிட்டர்ஸ் மாஸ்டர் கேட் வைப்பரையுமே இதே மாதிரி புடிச்சிட்டாங்க. இனி விடுவானுங்களா? எல்லாத்தையுமே கம்பத்துல கட்டி வச்சு அவனுங்க எவ்வளவு பெரிய வீரனுங்கன்னு அதுக்கப்புறம் காட்டுறானுங்க. அசிங்கம் முடிச்சவனுங்க. அந்த டைம் கூட லேண்ட் ஆஃப் ஆனவ சேர்ந்த அந்த நிஞ்சா எங்க? சொல்லுங்கடா சொல்லுங்க, இல்லன்னா கொன்னுருவாம்பாங்க. என்ன கேட்டாலும் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இந்த நிலைமையில எவனாச்சும் போய் சொல்லுவானா? எங்களுக்கு சத்தியமா தெரியாது. இந்த கண்ட்ரியில இத பத்தி யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு டியூக்கு நார்மலா தான் பேசுவாரு. அந்த நிலைமையில எப்படி எகிரி பேசுறது? செம டயர்டு. ஆனா அதுக்கு கடுப்பாயி அவனோட கத்தி எடுத்து அவரோட காலை ஒரே வெட்டு. அதை பார்த்துட்டு மாஸ்டர் கேட் வைப்பருக்கு செம்ம கடுப்பாயி, என்ன கொன்னா கூட நான் உன்னை விட மாட்டேன் ஜாக், என்னோட சாபம் உன்னைய விடாது, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தாலும் பேசினவனே அவருக்கும் ஒரு போர்டு. இந்த சம்பவம் எல்லாமே ஒரு நாளைக்கு நடந்துச்சு. 6வது நாள் தான் அந்த ஜாக்கு சாட்டிஸ்ஃபை ஆனான் போல. கேட்டு கேட்டு எல்லாருமே ஒரே ஆன்சர் சொன்ன உடனே டயர்ட் ஆயிட்டான். அதனால அவன் என்ன பண்ணான், அந்த ஐலாண்டு விட்டு கிளம்பிட்டான். இதுக்கு மேல இங்க இருந்தா வேஸ்ட்னு. அதுக்கப்புறம் நாங்க கொடுமையில பயங்கரமா படாத பாடுபட்டோம்பா. தூங்கிட்டு இருந்த டியூக்கு இல்ல. அதுக்கப்புறம் தான் நாங்க உயிரோடவே தப்பிச்சோம் பாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்னும் தூங்கலையா? தூக்கத்துல கூட கண்ணாடி உனக்கு ஒரு கேடு. அதுக்கப்புறம் அவனுக்கு டோஃப்ளமிங்கோவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணானுங்கல்ல. அந்த விஷயத்தெல்லாம் இவரு நியூஸ் பேப்பர்ல படிச்சாராமா. இதை சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸ் பேப்பர் இதான்னு சொல்லி நீட்டுவாரு. அட பேதியில போனவனே, இவ்வளவு நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியான்னு எல்லாம் பேன்னு முழிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் நம்ம எல்லாம் வந்து எப்படி இவங்களை காப்பாத்தினாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.